ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க மாயபிம்பம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் ரொமான்டிக் லவ் ஸ்டோரியா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காரு. அவருக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ். அதுல ஒருத்தன் பாத்தீங்கன்னா எப்ப பாரு பொண்ணுங்களை எப்படி கரெக்ட் பண்றது, பொண்ணுங்களை பத்தி தப்பா பேசுறதுன்னு அதே வேலையா இருக்கான். அதை நம்ம ஹீரோ மண்டைக்குள்ளேயும் பயங்கரமா ஏத்தி விட்டுறோம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோயினை பஸ்ல பார்க்க தொடர்ந்து மீட் பண்ற மாதிரி சிச்சுவேஷன் அமையுது. நம்ம ஹீரோக்கும் பிடிச்சு போயிடுது. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அதான் இருக்கானே அந்த ஃப்ரெண்டோட அட்வைஸோட இந்த பொண்ணு கிட்ட மூவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அது எங்க கொண்டு போய் நிறுத்துது, அதனால வர பிரச்சனைகள் எல்லாம் என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், இந்த படத்தோட டைம் பீரியட சொல்லலாம். இந்த காதல் கதையை பத்தினா 2005ல நடக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. இன்னைக்கு டேட்டுக்கு இருக்க லவ் ஸ்டோரிக்கும் அன்னைக்கு டேட்டுக்கு இருந்த லவ் ஸ்டோரிக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே காமிச்சிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்தில் நடிச்சிருக்க பல பேர் பார்த்தீங்கன்னா புது ஆக்டர்ஸ் தான் இருக்காங்க. இருந்தாலுமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. குறிப்பா நம்ம ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்னு சொல்லலாம். அதே மாதிரி ஹீரோ ஹீரோயின் கேரக்டர் ஓரளவு நீட்டா எழுதியிருக்காங்க. ஒரு ஃபேமிலி பாண்டிங் ரொம்ப நீட்டா காமிச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ பண்ற சம்பவங்களால வர பிரச்சனைகளே ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. டெக்னிக்கலி படம் ஓரளவு ஓகேவா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி நல்லாவே பண்ணி கொடுத்திருந்தாங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம்மும் நல்லாவே இருந்தது. ஆர்ட் டிசைன் ஒர்க்கும் நல்லாவே பண்ணி கொடுத்திருந்தாங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பயங்கர லேக் அடிக்குது. குறிப்பா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு எப்ப பாரு பொண்ணுங்களை பத்தி பேசுறதுல ஒரு லிமிட் வரைக்கும் ஓகே, அதை தாண்டி போகிறப்போ பயங்கரமா லேக் அடிக்க தான் செய்யுது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சில கொஸ்டின்ஸ் எழுப்பி இருக்காங்க. அதோட ஆன்சர் எல்லாம் செகண்ட் ஹாஃப்ல சூப்பராகவே பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி படத்துல வர ஒரு சில காட்சிகள் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். மற்ற காட்சிகளும் அதே மாதிரி இருந்தா நல்லாவே இருந்தது. மொத்தத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல லவ் ஸ்டோரி தான். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.